கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைகள் ஏராளம். பெரிய பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஆண்டவர் செய்து வருகிற நன்மைகளை ஒரு டைரி எடுத்து தினமும் எழுதுங்க. இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் இருக்கும் பொழுது, டைம் கிடைக்கும்போது அதை திருப்பி பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்ம மறந்துடுவோம். எல்லாமே ஒரு லிமிட்டு தான். அதுக்கு மேலே நம்முடைய மைண்டு வச்சிருக்காது. நம்ம சில காரியங்களை மெமரியாக, ஞாபகமாக பொறுத்து வைக்கணும். அதை செய்யுங்க, சரியா? இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நீதியை, நியாயத்தை வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உங்கள் நீதி நியாயத்தை ஆண்டவர் நிச்சயமாக வெளிச்சமாக விளங்க பண்ணுவார். நம்ம செய்கிற நீதி நியாயமும் நம்மை விட்டு போகவே போகாது. நீதி செய்கிறவங்களுக்கென்று பைபிளில் நிறைய நன்மைகளை ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று விசேஷத்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இங்கே அந்த வேதத்தில் தனியாக அந்த கண்ணோட்டத்தில் நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, நீதிமான்களுக்கு கர்த்தர் செய்வதை குறித்து பைபிளை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா. நீதிமானாயிருந்த நோவாவை கர்த்தர் காப்பாற்றினார். நீதிமானாயிருந்த ஒரு ஜோசப் என்கிற ஒரு மனிதனிடத்தில் தான் இயேசுவுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு அவருடைய சரீரம் ஒப்படைக்கப்பட்டது. இப்படி நீதிமான்களை ஆண்டவர் வேதத்தில் விசேஷமாய் நடத்தியிருப்பதை பார்க்க முடியும். அதனால் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக அநீதி செய்யாதவர்களாய் நீதியை விரும்பி செய்து கொண்டிருந்தால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் செய்கிற நீதிக்கேற்ற பலனை வெளிச்சத்தை போல மாற்றப் போகிறார். பட்ட பகலை போல வெளியரங்கமாக்கப் போகிறார். நீங்கள் நீதிமான்கள், அநியாயம் செய்யாதவர்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அதிசயங்களை காண போகிறீங்க. ஜெபம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக, இப்பொழுதே மூடுவதாக. பலகீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு இப்போது ஆசீர்வதியும். மனதில் இருக்கிற சஞ்சலங்களை இப்போ எடுத்து போடும். பயத்தை இப்பொழுது விலக்கும். இந்த நாள் அற்புதத்த நாளாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே, கமாண்டில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதம் செய்வீராக. அவர்களை சாட்சியை எழும்ப பண்ணுவீராக. நீர் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.